ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டேவை குட்டி விலாகாக எடுத்திருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் விலாக் நான் ஷேர் பண்ண போகிற கண்டென்ட்டே வேறு. 2 monthsல நான் 12 kgs ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு போன வீக் போட்ட லாங் வீடியோவுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க நம்ம சேனலை, அதுக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் 1 டேவோட விலாகாக இருந்தாலும் இதில் நான் ஷேர் பண்ண போகிற கண்டென்ட் எகெயின் ஒரு வெயிட் லாஸ் அப்டேட் தான். போன வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் எனக்கு போட்ட கமெண்ட்ஸில் எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸு. ஸோ அதுக்காகவும் தேங்க்யூ ஸோ மச். நான் 2 monthsல எப்படி 12 kgs குறைச்சேன், யாரோட எந்த சப்போர்ட்டும் அண்ட் வாக்கிங் பார்ட்னர் இப்படி எதுவுமே இல்லாமல் என்ன நான் எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன், 102 கிலோவில் இருந்து எப்படி நான் 90 kgsக்கு 2 monthsலேயே ரீச் பண்ணேன், இப்படிங்கிறத நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸோடு ஷேர் பண்ணுறேன். நான் எப்படி கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணேன் அண்ட் வெயிட் லாஸ்க்கு நான் கிவ் அப்பே பண்ணாமல் என்ன புஷ் பண்ண விஷயங்கள் என்னென்ன, என்னோடய ஃபுட் பேட்டர்ன் கரெக்டாக எப்படி இருந்துச்சு, என்னோட இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அந்த டைமிங் கரெக்ட் டைமிங் எது, இப்படின்னு நிறைய டவுட்ஸ்க்கான ஆன்சராக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டெடிக்கேட்டடாக உட்காந்து ஓரலாக ஷேர் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை என்கிட்ட. என்னோட லைஃபே ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு லைஃப் ஸ்டைலு. ஸோ நான் டெய்லி ரொட்டீனை இந்த மாதிரி வீடியோவாக கேப்சர் பண்ணி வாய்ஸ் ஓவர் மட்டும் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கொடுக்குறேன். மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் வெயிட் லாஸ் பற்றின அப்டேட்டே ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எப்போவாச்சும் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அந்த மாதிரியும் ஷேர் பண்ணுவேன் உங்கள் கூட. போன வீடியோலையே ஷேர் பண்ணியிருப்பேன், என்னோட டே டெய்லி ஏர்லி மார்னிங் 5 o'clock ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு. இன்றைக்கும் அப்படி தான் 5 o'clock ஸ்டார்ட் ஆயாச்சு. எந்திரிச்சு கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டு அண்ட் 30 minutes ஒரு பிரிஸ்க் வாக்கிங் போயிட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு ரூமுக்கு. போன வீடியோவில் ஒருத்தங்க நீங்கள் லிஃப்ட் யூஸ் பண்ணி வாக்கிங் போகிறதுக்கு ஸ்டேர் கேஸில் ஏறி இறங்கினாலே வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் சஜஷன். ஆனால் என்னோடய பர்சனல் ஒப்பீனியனை நான் ஷேர் பண்ணுறேன். அதுவும் தான் நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட்டும் பண்ணுவேன். என்ன அப்படின்னா, எப்போவுமே நம்ம ஒரு டயட் இருக்கணும், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணுவோம். அப்படி டிசைட் பண்ணுற நேரம் உங்களுக்கு எது பிடிக்குமோ, நீங்கள் எதை பண்ணால் என்ஜாய் பண்ணி பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்கள். அப்போ மட்டும்தான் அதில் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ண முடியும். என்கிட்ட எல்லாம் 1 day உன்னோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஸ்டேர் கேஸில் ஏறி இறங்குறது அப்படின்னு சொன்னால் எனக்கு அந்த வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறதுல இருக்கிற ஆசையே போயிடும். ஸோ நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஆசை வரணும்னா அதை ரிலேட்டடாக நம்ம பண்ணுற எல்லா விஷயமுமே நம்ம விரும்பி பண்ணணும். அது ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் சரி, ஃபுட் பேட்டர்னாக இருந்தாலும் சரி தான். ஏன்னா நம்ம அதை லைக் பண்ணி பண்ணும்போது மட்டும்தான் அதில் கன்சிஸ்டன்சியாக இருக்க முடியும் அண்ட் லைஃப் லாங்கும் அதை ஃபாலோ பண்ணவும் முடியும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனை நாள் நம்ம டயட் இருந்து வெயிட் லாஸ் பண்ணுவோம் அப்படின்னு டயட்டை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணுவோம், 3 நாள் ஃபாலோ பண்ணுவோம், அப்புறமா அதை கிவ் அப் பண்ணிப்போம். மறுபடியும் ஒரு 10 நாள் கழித்து திரும்பவும் ஆசை வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் திரும்பவும் 10 நாள் கழித்து கிவ் அப் பண்ணுவோம். நமக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அதில் கன்சிஸ்டன்சியாக இருக்க முடியலை அப்படின்னா அதுக்கு ரீசன் இதுதான். நமக்கு பிடிச்ச ஃபுட்டை எடுக்க முடியலையே, பிடிச்சது மாதிரி லைஃப்பில் பண்ண முடியலையேங்கிற ஒரு வெக்ஸ் ஆகும்ல. அப்படி வெக்ஸ் ஆகிறதுனால ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு நம்ம அந்த டயட்டை கிவ் அப் பண்ணுவோம். கிவ் அப் பண்ணதும் நம்ம மைண்ட் எவ்வளோ ஃப்ரீ ஆகும், நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியாது. ஏன்னா நான் அந்த கேட்டகரியில் இருந்த ஒரு பர்சன் தான். ஸோ அதை நான் நிறையவே ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், டயட்டாக இருந்தாலும் சரி, டெய்லி பேசிஸில் நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சி பண்ணுங்கள். அதுவே உங்கள் லைஃபோட டெய்லி ரொட்டீனில் ஒரு பார்ட்டாக மாறும். நான் ஒரு லாங் டைமுக்கு அப்புறமா தான் என்னோடய வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணும்போது 102 கிலோவில் இருந்துச்சு. 100க்கு மேலே வெயிட் போயிட்டேனா அப்படின்னு நினச்சிட்டு இன்னியும் விட்டுட்டோம் அப்படின்னா வெயிட் ரொம்ப கெயின் ஆயிரும் அப்படின்னு வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறேன். ஆனால் எடுத்த உடனே எல்லாம் எனக்கு சக்ஸஸ் கிடைக்கல. ஒரு 3 to 4 அட்டெம்ப்ட் பண்ணி கிவ் அப் பண்ணி ஒரு டைமுக்கு மேலே இன்னும் இப்படியே இருந்தால் சரியாகாது அப்படின்னு என்ன நானே மோட்டிவேட் பண்ணிவிட்டு
எவ்வளோ மூட் ஸ்விங் வந்த பிறகும் எவ்வளவோ டெம்ட் ஆச்சு எனக்கு. டயட்டை விட்டுலாமா அப்படின்னு எல்லாம் தோன்ற ஒரு சிச்சுவேஷன் வந்தும் நான் அதில் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருந்து தான் 2 monthsலேயே இந்த 12 kgs வந்து ரெடியூஸ் பண்ணேன். நான் எடுத்த உடனே இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வாக்கிங்னு ஃபாலோ பண்ணலை. டே 1ல் இருந்தே ஷார்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஃபர்ஸ்ட்டாக என்னோடய டயட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வாக்கிங் எதுவுமே நான் பண்ணலை. ஜஸ்ட்டு டயட் மட்டும்தான் இருந்தேன். என்னோடய ஃபுட்டை மட்டும்தான் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வச்சு ஒரு 30 daysல வந்து 8 கிலோ குறைச்சிருந்தேன். நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் 30 days சேலஞ்சை 2 times பண்ணியிருப்பேன். அதில் ஃபஸ்ட்டு 30 days சேலஞ்சில் 8 கிலோ குறைச்சிருந்தேன். அடுத்த 30 days சேலஞ்ச் அப்படி மொத்தம் 2 monthsல நான் வந்து 12 kgs வந்து ரெடியூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் 30 days வந்து நான் பெரிய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸோ ஒர்க் அவுட்டோ ஒன்றும் இல்லாமல் வெறும் ஃபுட்டை மட்டுமே கண்ட்ரோல் பண்ணி தான் 8 kgs வரைக்கும் நான் வந்து ரெடியூஸ் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு 1 month வந்து நம்ம எந்த சீட்டும் பண்ணாமல் நம்மளோட டயட்டில் கன்சிஸ்டன்சியை நம்ம ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸை பார்த்துட்டோம் அப்படின்னா செகண்ட் மந்த் வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யாருமே தேவையில்லை. நம்மளோட வெயிட்டிங் மிஷினும் நம்மளோட வெயிட்டும் அண்ட் நம்ம கண்ணாடி முன்னாடி நிற்கும்போது நம்ம ஃபேஸில் நம்ம பார்க்குற சேஞ்சஸ்மே போதும் நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மோட்டிவேஷனோட தான் நான் செகண்ட் மந்த்தை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் செகண்ட் மந்தில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரும் அப்படின்னு தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். அண்ட் கூடவே வாக்கிங்கும் பண்ணிப்போம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்னோட இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் டைமிங் விண்டோ பார்த்தீங்க அப்படின்னா 16:8 hours, 16 hours ஃபாஸ்டிங்கும் 8 hours என்னோட ஃபீடிங் டைமும். ஸோ நான் வந்து 12 o'clock என்னோட ஃபர்ஸ்ட் மீலை எடுத்துட்டு நைட் 8 PM என்னோட லாஸ்ட் மீலை வச்சுக்கிட்டேன். ஆனால் வந்து நான் 12 o'clock என்னோட ஃபர்ஸ்ட் மீல் ஸ்டார்ட் பண்ணேன்னா ஒரு 6 o'clock முன்னாடியே என்னோட லாஸ்ட் மீலை வந்து கம்ப்ளீட் பண்ணிப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 30 days நம்ம சேலஞ்ச் இருந்திருப்போம்ல, அதுலேயே நம்மளோட டெம்டிங்காக இருக்கட்டும், கிரேவிங்ஸாக இருக்கட்டும் அண்ட் கொஞ்சம் இந்த ஃபுட்டை வந்து குவான்டிட்டி கம்மி பண்ணதுனால ஓரளவுக்கு பாடி அதுக்கு அடாப்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால செகண்ட் மந்த் எனக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அது ஈஸியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப டெம்ட் ஆகலை, ரொம்ப கிரேவிங்ஸ் எதுவும் வரல, வெயிட் லாஸ் பண்ணணுங்கிற ஒரு இது மட்டும்தான் இருந்ததுனால நான் அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் டைமிங் விண்டோவில் ரொம்ப கஷ்டப்படலை. ஸோ அதனால தான் சொன்னேன், நம்ம டயட்டு வெயிட் லாஸ் அப்படின்னு ஆரம்பித்ததும் எடுத்த உடனே எல்லாம் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் மந்த் வந்து சில விஷயங்களை கண்ட்ரோல்டு மட்டும் பண்ணிவிட்டு அடுத்து போக போக அதில் இன்னும் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்ம எடுத்த உடனே ஸ்ட்ரிக்டாக இருப்போம்னு ஆரம்பிச்சாதான் உடனேவே நம்ம கிவ் அப் பண்ணுவோம். ஸோ உடனே கிவ் அப் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிடிச்ச விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி போக 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 மற்ற விஷயங்களில் இன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டே இருங்க. அப்போ வந்து நம்ம சீக்கிரமாக வெயிட் லாஸும் ஆகும் அண்ட் அந்த ஜேர்னி வந்து நமக்கு ஹாப்பியாகவும் இருக்கும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணதும் என்னோடய ஃபுட் அதில் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம எப்போவுமே வீட்டில் என்ன சாப்பிடுவோமோ அதுதான் எடுத்துக்கிட்டேன். மார்னிங் இட்லி தோசை அண்ட் லஞ்சுக்கு கொஞ்சமாக சாப்பாடு, கொஞ்சம் பொரியல், அப்புறமா ஃபிஷ்ஷு, எக்கு இந்த மாதிரியெல்லாம் வச்சு நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்ட் அதுலேயுமே எனக்கு வந்து 30 days சேலஞ்சு முடிச்சுட்டு வெயிட் செக் பண்ணும்போது 4 kgs குறைஞ்சிருந்து. ஆனால் பி நோட், நம்ம டெய்லி சாப்பிட்ற ஃபுட்டு சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுக்காக நிறைய சாப்பிட மாட்டேன். குவான்டிட்டி கம்மி பண்ணி டயட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சாப்பிடுவேன். நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எப்படி சாப்பிடணுமோ அந்த மாதிரி சாப்பிடுவேன். அதுக்கப்புறமா நான் டயட் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்டிங்கில் எனக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட முடியலை, பிடிச்சது மாதிரி இருக்க முடியலை அப்படிங்கிறதுனால கோவம் வந்துச்சு. இந்த மாதிரி மூட் ஸ்விங் எல்லாம் நான் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தேன் அப்படின்னா, எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிற இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம யார்கிட்ட எதுவும் அதை பற்றி நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா, லக்கிலி ஒரு சிலருக்கு மட்டும்தான் அவங்க கூட இருக்கிறவங்க வந்து ஓகே ஆரம்பி, கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் இந்த மாதிரி சொல்கிறவங்க இருப்பாங்க. பட் என்னோட இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் நான் யார்கிட்டையாவது சொன்னால், நீ எல்லாம் டயட் இருக்க போறியாமா, நீ எல்லாம் வெயிட் லாஸ் பண்ண போறியாமா, நடக்கிறத பாரு, இந்த மாதிரி பேசுறது மாதிரி தான் ஒரு சிலர் இருந்தாங்க. ஸோ அதனாலேயே நான் நிறைய பேர்கிட்ட இதை சொல்கிறத விட்டுட்டு நம்ம தான் நமக்கு உதவி அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னை வந்து டே பை டே மோட்டிவேட் பண்ணி எப்படியாச்சும் வெயிட் லாஸ் பண்ணணும், நம்ம ஹெல்த்தியாக மாறணும் அப்படின்னு என் மைண்டையே நான் ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்து அப்படி தான் நானே என்னை செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ 2 months
அப்புறமா நான் டயட் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி வெயிட் லாஸ் பண்ண ப்ளீஸ் டிப்ஸ் ஷேர் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த சின்னதாக ஆரம்பிக்கும் போது மோட்டிவேஷன் வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு யாரோட மோட்டிவேஷனுமே தேவைப்படாது. உங்களுக்கு நீங்களே தான் எல்லாமே இருப்பீங்க. ஸோ மோட்டிவேட் பண்ண ஆள் வேணும், ஒர்க் அவுட்டுக்கு டயட்டுக்கு பார்ட்னர் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்காம உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எந்த டிலேயும் பண்ணாமல் எடுத்து வைங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அதில் சக்ஸஸ் கிடைக்கும். அது மேபி சிலருக்கு ஃபாஸ்ட்டாக நடக்கும், சிலருக்கு ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நடக்கும். அது எப்படி நடந்தாலுமே எண்ட் ஆஃப் த டே நம்ம பார்க்குற சக்ஸஸில் வந்து அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, ஒரு விஷயம் முடியவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறது வரைக்கும் அந்த விஷயம் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒன்ஸ் நம்ம ட்ரை பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோன்னா அடுத்து திங்க் பண்ணும்போது இவ்வளோ சிம்பிளான விஷயத்தையா நான் என்னால் முடியவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படி தோணும். ஸோ மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யாராச்சும் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம லைஃப் லாங் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ யாரும் நம்மளை மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து எடுத்து வைங்க. அண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ரீசன் மைண்டு மட்டும்தான். ஸோ டயட் இருக்கும்போது மைண்டை கண்ட்ரோல்டாக வச்சுக்கோங்க. உங்கள் மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இதை தான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இதை தான் பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, இப்படிங்கிற சில கான்செப்ட் வச்சு உங்கள் டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். டயட் இருந்து வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் ப்ராசஸ் தான். நம்ம அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்காதது வரைக்கும். ஏன்னா இந்த ஜேர்னியை ஈஸி அண்ட் சிம்பிள் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம இப்போ வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி அதுக்குன்னு ஒரு ஃபுட் பேட்டர்ன் வச்சுருப்போம். அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் எல்லாருமே ஹியூமன் பீயிங் தானே, நமக்கு டெம்ப்ட் ஆகாதா, கிரேவிங்ஸ் வராதா? ஸோ கண்டிப்பாக வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ நான் டயட் இருக்கிறேனே, இதை என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு நினச்சிட்டு அதை சாப்பிட முடியாததையே நினச்சி வெக்ஸ் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகிப்போம். ஸோ அந்த மாதிரி ஆகிக்காமல் நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணணும்னா, நான் டயட்டில் இருக்கேன், என்னால் இந்த அளவுக்கு தான் ஃபுட் எடுத்துக்கணுங்கிறதுல மட்டும் கான்ஷியஸாக இருந்துட்டு உங்களுக்கு டெம்ப்ட் ஆகிற ஃபுட்டை பார்க்கும்போது அதில் இருந்து ஒரு பைட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு சுகரியாக இருக்கிற ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு தோணுதுன்னா அதில் இருந்து ஒரு பைட் மட்டும் சாப்பிட்டுக்கோங்க. அதிலே உங்களுக்கு நல்ல சாட்டிஸ்ஃபிகேஷன் கிடைக்கும். ஒரு பைட் சாப்பிட்டதுமே ஓகே நம்ம இன்னும் டயட் இருக்கிறோம், ஸோ ரொம்ப சாப்பிட்டா வெயிட் போட்டுரும் அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ் எப்போவுமே நமக்கு வந்துட்டு இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அதை தொடவே தொடாமல் ஆனால் அதை நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் போயிட்டு டயட் வேண்டாம் அப்படின்னு கிவ் அப் பண்ணிவிட்டு மொத்த ஸ்நாக்ஸையுமே சாப்பிட்றோம். நீங்கள் மொத்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கும் ஒரு பைட் சாப்பிட்றதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். நான் டயட் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது பிரியாணி கூட சாப்பிட்ருந்தேன். ஆனால் நான் சுகர் எடுத்துக்கல, அது ரொம்ப கண்ட்ரோல்டாக இருந்தேன். ஆனால் நான் வந்து பிரியாணி எடுத்துக்கிட்டேன், ஒரு 2-3 டைம்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஆனால் நான் பிரியாணி இந்த மாதிரி எனக்கு பிடிச்சது மாதிரி ஒரு லஞ்ச் எடுத்துக்கிறேன். அன்னைக்கு நைட்டு டின்னர் ஸ்கிப் பண்ணிப்பேன். இல்லை அப்படின்னா அன்னைக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன். அப்புறமா வெயிட் லாஸில் இருந்தாலும் சரி இல்லை அப்படின்னாலுமே ஒரு பர்சனுக்கு 6 to 8 hours தூக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அது நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. என்னதான் நமக்கு அது தெரிஞ்சாலும் நம்ம என்ன பண்ணுறோம், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மொபைல் யூஸ் பண்ணி வீடியோஸ் பார்த்து டைம் போகிறதே தெரியாமல் 1 o'clock 2 o'clock வரைக்கும் அப்படியே இருந்துருவோம். அண்ட் அதுக்கப்புறம் தான் தூங்குவோம். அண்ட் ஒரு 2-3 hours தூங்கிட்டு மறுபடியும் எந்திரிச்சு ஒர்க் போகிறது அண்ட் டெய்லி ரொட்டீனை பார்க்குறது இந்த மாதிரி போயிட்டுருப்போம். ஸோ இது வந்து ஒரு ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைலா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ நானுமே இந்த மாதிரி ஒரு அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் இருந்த ஒரு பர்சன் தான். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப்பாக 9 to 10 o'clock எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தூக்கம் வந்துடுது. நான் அப்படியே தூங்கிட்டு மார்னிங் 5 o'clock ஷார்ப்பாக எந்திரிச்சிருவேன். இந்த பழக்கம் எனக்கு தானே வராது கண்டிப்பாக. அது எப்படி வந்துருச்சு அப்படின்னா, நம்மளா டிசைட் பண்ணி லைஃப் ஸ்டைலில் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வரும்போதும் அண்ட் லைஃப்பில் ஒரு சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதும் மட்டும்தான் நடக்கும். ப்ராப்பரான பேலன்ஸ்டு டயட்டு, அது கூடவே ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா நைட்டு தூங்க வரும்போது நமக்கு நல்லா தூக்கம் வரும். இது பர்சனலாக நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. நான் வந்து 2 months 12 kgs குறைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த விஷயங்கள் அண்ட் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த விஷயங்கள், என்ன மோட்டிவேட் பண்ண விஷயங்கள், இப்படின்னு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன்.
என்னோட 2 months எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இதில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் யாரையுமே கம்பல் பண்ண மாட்டேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் நான் இப்படி ஷேர் பண்ணுறது மூலமாக இந்த டிப்ஸு ஐடியாஸ் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட ஷார்ட்ஸ் வீடியோவில் டே 1ல் இருந்து 30 days சேலஞ்ச் 2 times அப்லோட் பண்ணி தான் நான் 12 kgsே ரெடியூஸ் பண்ணேன். பட் ஸ்டில் நான் இன்னுமே டயட்டில் தான் இருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி சேலஞ்ச் வீடியோஸ் இன்னும் வேணும் அப்படின்னா என் கூட கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் மறுபடியும் சேலஞ்ச் வீடியோஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நான் 30 days சேலஞ்ச் 2 times முடிஞ்சிருந்தாலும் நான் என்னோடய டயட்டை இன்னும் விடலை. ஸ்டில் நான் டயட்டில் தான் இருக்கேன். ஏன்னா நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிருப்பேன்ல ஒரு டார்கெட் வெயிட், அதை இன்னுமே அச்சீவ் பண்ணலை. இன்னும் 20 kgs கிட்ட நான் இன்னுமே ரெடியூஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஸோ அதனால் நான் இன்னும் டயட்டில் தான் இருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லை, இன்னொன்று நம்ம 2 days முன்னாடி தான் 90 kgs குறைஞ்சிருக்கோம் அப்படின்னு 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சே முடிச்சிருந்தேன். 2 daysக்கு அப்புறமா வெயிட் செக் பண்ணி பார்க்குறேன், 350 grams மறுபடியும் எனக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ எனக்கு அதுவே ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது. அதனால நான் டயட்டை விட போகிறதில்ல, இன்னும் ஃபாலோ பண்ண தான் போகிறேன். ஸோ உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம மறுபடியும் சேலஞ்ச் வீடியோஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் நம்ம வீடியோவோட எண்டு பார்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவாக இருக்கட்டும் இல்லை என்னோட டயட் ரிலேட்டடாக என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேட்கலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் பேஜ் போய் பாருங்கள், வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு. அண்ட் இன்னும் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எல்லா சண்டேயும் ஈவினிங் 5:30க்கு லாங் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இந்தியாவிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது 7 o'clock அப்லோட் ஆகும். அண்ட் டெய்லியுமே ஷார்ட்ஸ் வீடியோ மார்னிங் 9 o'clock அப்லோட் பண்ணுவேன். இந்தியாவிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது ஒரு 10:30க்கு அப்லோட் ஆகும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பாய்.